மற்றும் ஒரு அண்மை செய்தி, திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டை கல்குவாரி பாறைகள் சரிந்த விபத்தில் 6 பேர் பலியான சம்பவத்தில் அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் உள்ள குவாரியில் பாறைகள் சரிந்து 6 பேர் பலியான சம்பவத்தில் அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அப்துல் சலாம். வணக்கம் அப்துல் சலாம். உரிமம் காலாவதியான பிறகும் இயங்கிய இருக்கிறது குவாரி, இது குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக சுபாஷ். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மல்லாக்கோட்டை நேஹா ப்ளூ மெட்டல் தனியார் கல்குவாரியில் கடந்த மே 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 400 அடி ஆழ பள்ளத்தில் விதிகளை மீறி பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதற்கு துளையிடும் பணி நடந்தது. அப்போது அதிர்வில் பிடிமானம் தளர்ந்த பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் புலம்பெயர் தொழிலாளி உட்பட 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக குவாரி உரிமையாளரின் தம்பி கமலநாதன், குவாரி பொறுப்பாளர் கலையரசன், மேற்பார்வையாளர் ராஜ்குமார் ஆகிய 3 பேரை மட்டுமே எஸ்எஸ் கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். குவாரி உரிமையாளர் மேகவர்ணனை போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே பல்வேறு விதிமீறல்கள், பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் குவாரி நடத்தப்பட்டு 6 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து மேகவர்ணன் பெற்ற கல்குவாரி உரிமத்தை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் தற்காலிகமாக ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் உரிமம் காலாவதியான நிலையிலும் குவாரி இயங்கி வந்தது புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் மேகவர்ணன் 3.60 ஹெக்டேரில் கல்குவாரி நடத்த 2019 செப்டம்பர் முதல் 2024 செப்டம்பர் வரை 5 ஆண்டுகளுக்கு உரிமம் பெற்றிருந்தார். அதேபோல் வேறொன்று இடத்தில் 1.31 ஹெக்டேரில் 2024 ஜூன் முதல் 2029 ஜூன் வரை 5 ஆண்டுகளுக்கு உரிமம் பெற்று அந்த 1.31 ஹெக்டேருக்கு பெற்ற உரிமத்தை பயன்படுத்தி உரிமம் காலாவதியான இடத்தில் கடந்த 8 மாதங்களாக கல்குவாரி இயங்கி வந்துள்ளது. தற்போது தெரிய வந்துள்ளது, அந்த குவாரியில் தகுதி வாய்ந்த மேலாளர் போர்மேன் நியமிக்கப்படவில்லை. சுரங்கத்துறை மேற்பார்வை இன்றியும் எவ்வித பாதுகாப்பு இல்லாமலும் பணி நடைபெற்று வந்துள்ளன. மேலும் தகுதி வாய்ந்த நபர்கள் மூலம் பாறைகளில் வெடிமருந்துகள் பயன்படுத்தவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 1.31 ஹெக்டேருக்கு பெறப்பட்ட கல்குவாரி உரிமத்தை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் ரத்து செய்துள்ளார். மேலும் உரிமம் காலாவதியான பிறகும் கல்குவாரி கடந்த 8 மாதங்களாக செயல்பட்டதற்கு துணை போன வருவாய்த்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மேடம் சுபா. விவரங்களுக்கு நன்றி அப்துல் சலாம்.